நான் சொல்ல போகிற கண்ட்ரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. சென்னையிலேருந்து ஜஸ்ட் 1 hour தான் ட்ராவல். இங்கே பார்க்க வேண்டிய பிளேசஸ் நிறையா இருக்குது. என்னென்ன பிளேசஸ், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு டிமாக் டூர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ராவணன் ஆண்ட பூமி ஸ்ரீலங்கா. நீங்கள் ஸ்ரீலங்கா மேப் எடுத்திங்கன்னா எப்படி அழகாக நார்த்துலேருந்து சவுத் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஜாஃப்னா லைப்ரரி பார்க்கலாம். ஜாஃப்னாலேருந்து நார்த் ஈஸ்ட் வந்தீங்கன்னா திருக்கோணம். இங்கே ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொன்னீஸ்வரன் டெம்பிள். உங்களுக்கு கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னென்ன பிளேசஸ் பார்க்கணுன்னா அனுராதபுரா, டம்பூலா, சிகிரியா. ஸ்ரீலங்காவில் இருக்க கண்டி அண்ட் நூரெலியா இது ரெண்டுமே எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டீ பிளான்டேஷன் அண்ட் மவுண்டைன். நூரெலியாவிலேருந்து எல்லாக்கு போகிறதுக்கு ஃபேமஸான ட்ரெயின் ரைடு இருக்குது. இந்த ட்ரெயின் ரைடில் நீங்கள் நைனார்க் பிரிட்ஜையும் சேர்த்து பார்ப்பீங்க. இங்கே சவுத் ஈஸ்ட் ரீஜியனில் யாலா நேஷனல் பார்க் இருக்குது. இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் நேஷனல் பார்க். இங்கே நீங்கள் ஜீப் சஃபாரி அண்ட் லெப்பர்ட் ஸ்பாட்டிங் பண்ணலாம். அப்படியே சதர்ன் ரீஜன் வந்தீங்கன்னா எல்லாமே கோஸ்டல் ஏரியாஸ். காலே, ஹிக்கடுவா, பென்டோட்டா இங்கே எல்லாமே பீச் சைட்ஸ் தான். உங்களுக்கு இங்கே பீச் சைடு ரெசார்ட்ஸ், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்கூபா டைவிங் பண்ணலாம். அப்படியே உங்கள் ட்ரிப்பை லாஸ்ட்டாக கொலம்போவில் வந்து முடிங்க. கொலம்போ ஸ்ரீலங்காவோட கேபிட்டல் சிட்டி. இங்கே நீங்கள் வந்து கொலம்போ சிட்டி டூர் பண்ணலாம். ப்ளஸ் ஷாப்பிங் அண்ட் சுவினியர்ஸ்லாம் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நான் சொன்ன இந்த நார்த்லேருந்து சவுத் கவர் பண்ணுறதுக்கு 9 nights 10 days ஆகும். நீங்கள் ஸ்ரீலங்கா ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஐட்னரி நான் ஷேர் பண்ணுறேன்.